ரீசெண்டாக தமிழ் டிராவலர் இன் யூகே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்து யூகேல ரேசிசம் இருக்கா அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, மொழி இருக்கு. ஆங்கில மொழி கிடையாது, நம்ம நாட்டில் பெரும்பாலும் வடக்கில் பேசப்படுற அந்த மொழி வந்து தெரியலன்னா வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அழகாக போட்டுருந்தாரு. எங்கேயுமே எந்த மொழிங்கிறத கொண்டு வராமல் இருந்தது. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணேன். என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, நம்ம ஆளுங்க கிட்ட இல்லை, இங்கே இருக்கிறவங்க இந்த வெள்ளையர்கள் கிட்டேயே எந்த அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்கன்னா, இந்தியா ஈக்குவல் டு அந்த மொழி அப்படின்னு கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் வந்து பேசும்போது எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டோடனே இந்தியா அப்படின்னு சொன்ன உடனேயே, அப்போனா உங்களுக்கு அந்த மொழி தெரியும் தானே, அதுதானே பேசுறீங்க அப்படின்னாங்க. டேய், இந்தியா நாட் ஈக்குவல் டு அந்த மொழி. இந்தியா ஈக்குவல் டு மோர் தென் 100 மொழி. 100 மொழிக்கு மேலே இருக்கு. ஒரு ஒரு ஸ்டேட்லையும் ஒரு ஒரு மொழி எங்களுக்கு இருக்கு, ஒரு ஒரு சாப்பாடு இருக்கு, ஒரு ஒரு உடைகள் இருக்கு, எல்லாமே எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த ஒரு மொழி கிடையாது அப்படின்னு நான் அப்படி ஒருத்தருக்கு சொன்னேன். ஒருத்தருக்கு நான் சொல்லிட்டேன், புரிய வச்சுட்டேன். ஜென்ரலா இப்படிதான் வந்து எல்லாருமே யோசிச்சு வச்சிருக்காங்க, அப்படிதான் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி நானுமே வந்து சிலரை பார்த்து பேசும்போது ரைட் ராயலா வந்து அந்த மொழியில ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னதான் அந்த மொழி தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க என்கிட்ட அந்த மொழியில பேசும்போது நான் வந்து பதிலுக்கு ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசுவேன். நீ எவ்வளவு வேணா பேசுறாசா. இது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, எனக்கு எந்த மொழி பிடிக்குமோ அது வந்து நான் படிக்கிறது என்னுடைய சொந்த வெறுப்புக்கு உட்பட்டது. அது எனக்கு பிடிச்ச மொழியை நான் படிச்சுக்க போறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு முழு நாட்டுக்குமே இந்த ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறது வந்து கொஞ்சம் சரியா படல. ஒரு காலத்துல ஸ்கூல் படிக்கும்போது இந்த மொழியில பேசுறத ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப காலங்கள்ல வந்து யதார்த்தம் புரிய ஆரம்பிச்ச உடனே அதை வந்து நானே வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா கீழே சொல்லுங்க.